இது வரைக்கும் பன்னீர் கேமிங் அண்ட் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலினா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. இதன் மூலமாக நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 3 MIUI குளோபல் பீட்டாலிருந்து MIUI 9 குளோபல் ஸ்டேபிளுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ப்ரௌசரில் MIUI ஃபோரம் போயிட்டு நான் வந்து இந்த லிங்க்கு, இந்த ஃபோரமோட லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே வந்து அந்த ரெட்மி நோட் 3யோட அஃபிஷியல் அந்த ஃபைல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபோரம்க்கே போகாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிசியில் காமிக்கிற மாதிரி கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ரெக்கவரி ரோம் ஒன்று, ஃபாஸ்ட் பூட் ரோம் ஒன்று. 2 மெத்தடுமே நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி மெத்தட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெக்கவரி மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 GB வரும் ஃபைலு. அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் பூட் மெத்தட்லேயுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். இந்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக 9.2ல் MIUI குளோபல் ஸ்டேபிளில் 9.2ல் வந்து ரெட்மி நோட் 3க்கு விட்டுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6.0 தான். இன்னும் வந்து நம்மளுக்கு மார்ஷ்மெலோ அப்டேட் வந்து நம்மளுக்கு தரல. ஆண்ட்ராய்டு 6.0லேயே தான் இருக்குது. இன்னும் வந்து 7.0க்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் தரல. ஃபுல் சேஞ்ச் லாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாலும் நார்மல் பக்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் பூட் ரோம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் MIUI குளோபல் ஸ்டேபிளுக்கு வந்து இப்போ மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து இப்போது நான் என்னோடய லேப்டாப்லேருந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து நான் இப்போ காப்பி பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்பும் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் மூலிமா என்னோடய பிசியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, MTP மீடியா இதுக்கு கொடுத்துட்டேன். ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் லொக்கேஷனை எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து வச்சுருக்கிறேன். டவுன்லோட்ஸில் வந்து இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ரெட்மி நோட் 3 அப்படின்னு மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, ஃபைல் வந்து காப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் வந்து காப்பி ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் ஃபோன் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணாமல் மொபைல்லே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் மட்டும் தேவையில்லை. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. காப்பியானது வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் இல்லை உங்கள் இதில் அச்சீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் கூட இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கரெக்டாக வந்துருச்சு. 1.13 GBக்கு காப்பி ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் போயிட்டு சிஸ்டம் அப்டேட் போனீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த MIUI குளோபல் பீட்டா ரோம் வந்து அப்டேட் பண்ணலை. 8.2.1 வந்து பண்ணலை. நான் டேரெக்டாக வந்து ஸ்டேபிளுக்கு போயிடலான்ட்டு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் இருக்கும், 9.2 ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட்டிங் இன்ஃபோன் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டேட்டாவோ இல்லை வந்து ஒய்ஃபையோ வந்து ஆனில் இருக்கணும். ஏன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாட்டி செக் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ டீக்ரிப்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். MIUI 9 ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம்.
ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் இந்த அப்டேட்னால் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேட்டா வந்து எரேஸ் ஆயிரும். டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அப்டேட் அண்ட் எரேஸ் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். எம்ஐ லோகோ ஃபஸ்ட்டு வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டிங் MIUI டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் பார் மட்டும் லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபாஸ்ட் பூட் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து எல்லா ஃபோன்ஸும் எம்ஐ ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லித்தரேன். அன்லாக் பண்ணிவிட்டு TWRP கஸ்டமர் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணி ரூட்டிங் பண்ணுறது, அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அடுத்த வர வீடியோக்களை வந்து கண்டினியூவாக வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து ஒரு அப்டேட்டாக கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஃபோன் வந்து ஆனாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு, ரீபூட் ஆகி ஆனாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஆனால் அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் ஆச்சு என்னோடய ஃபோன் வந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா MIUI 9 லைட்டிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பீட்டா ரோமில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இதுலேயுமே இருக்கும். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது, ரிஜின் செலக்ட் பண்ணுறது, ஒய்ஃபை பாஸ்வேர்டு, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மெயில் ஐடி ஆட் பண்ணுறது, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். நீங்கள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கோங்க. எம்ஐ அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி சிங்க் ஆயிரும். அந்த எம்ஐ அக்கௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்ஐ க்ளவுடு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ரீஸ்டோர் கேட்குது, நான் ரீஸ்டோர் கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ரீஸ்டோர் எம்ஐ க்ளவுட் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேசிக் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் MIUI ஸ்டேபிள் ரோம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு கம்ப்ளீட்டாக. அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இருக்குது. செக் ஃபார் அப்டேட்டில் நோ அப்டேட் ஃபவுண்டுன்னு சொல்லியிருக்கு. அரவுண்டு 1.8 GB வந்து ஃப்ரீ இருக்குது நம்மளோட ஃபோனில். 3 GB ஆஃப் ரேமில் 1.8 GB வந்து ஃப்ரீ இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில். அதை கொடுத்துட்டீங்க. அந்த கடைசி ஆப்ஷன் வந்து ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.8 GB இருக்குது. 3 GB ஆஃப் அவைலபிளில் 1.8 GB இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 26.28 GBயில் 24 GB இருக்குது. எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு உங்கள் இன்டர்னல் மெமரி செக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. எல்லா ஃபோல்டர்ஸ் வந்து அழிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மறுக்கா ரீஸ்டோர் பண்ணிக்கங்க, மறுக்கா காப்பி பண்ணிக்கங்க ஃபோனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ MIUI 9 ஸ்டேபிள் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. தீமிங் சீரீஸில் வந்து செகண்ட் வீடியோவாக ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்காக. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 1.8 GB வந்து இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் போட்டு இன்ஸ்டால் பண்ணால் தான் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும். இந்த ரோமை பற்றி உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ வந்து தேவைப்படுது, MIUI 9.2 வந்து ரெட்மி நோட் 3க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 6.0 தான் இன்னும் இருக்குது. எப்போ வந்து 7.0 கொடுப்பாங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.
இது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ வந்து இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.